Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்க்க போறோம். அதாவது எக்ஸாம்பிள் 1.12 அண்ட் எக்ஸாம்பிள் 1.13 என்ற ரெண்டு சம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கணக்கு பாருங்க. சப்ட்ராக்ட் எது கழிக்க சொல்றோம். 9/17 from -12/17. சப்ட்ராக்ட் क्वेश्चन எல்லாம் புரிஞ்சுக்கங்க. 9/17 fromனா இதிலிருந்து எதிலிருந்து -12/17 இருந்து இதை கழிக்கின்றான் முதல் கணக்கு. இரண்டாவது கணக்குல பாருங்க சப்ட்ராக்ட் மிக்ஸட் ஃபிராக்ஷன் கலப்பு பின்னமா கொடுத்துட்டான். ஓகே from -4 5/22 கொடுத்துறான். அப்ப இதிலிருந்து இதை கழிக்கணும்ன்றான். ஓகேங்களா? இப்ப கணக்குல பாருங்க ஆன்சர் போட போறேன். ஃபர்ஸ்ட் கணக்குக்கு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கணக்கோட சொல்யூஷன் எதுக்கு? முதல் கணக்குக்கு. ஓகே எதிலிருந்து கழிக்கணும்? -12/17 கழிக்க சொல்றாங்க. சப்ட்ராக்ட் 9/17. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்குது. அதனால நம்ம டைரக்டா எடுத்து ஒரு 17 போட்டுக்கலாம். அப்போ நியூமரேட்டர் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, -12 -9 இருக்கு. அப்போ இது பண்ணா இங்கேயும் மைனஸ் இதுவும் மைனஸ், ரெண்டுமே சேம் நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால -21 12 9 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 21/17 21/17 புரியுதுங்களா? ஓகே இப்ப ரெண்டாவது கணக்கை பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கை பார்க்க போறோம். ரெண்டாவது கணக்கு பாருங்க. ரெண்டாவது கணக்கோட சொல்யூஷன். ஓகே எதுல இருந்து அதுல இருந்து. அப்போ -4 5/22 subtract -2 6/11. ஓகே இப்போ இதையும் இந்த நம்பரை இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு ஃபிராக்ஷனா மாத்திடலாம். மிக்சட் ஃபிராக்ஷன் ஒரு ஃபிராக்ஷனா மாத்த போறோம். எப்படி பாருங்க. இது ரஃபர் காலம். ரஃபர் 22 into 4. இந்த 22 4 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 88. இதோட இத மேல இருக்கிற நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க. நியூமரேட்டர் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 93 -93/22 மைனஸ். ஓகே அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 22 பிளஸ் 6. அப்போ -28/11. ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப்ல எல்லாம் கவனிங்க. அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். சைன் ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது பிளஸ் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் சொல்றோம் இல்லையா? அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ அடுத்த ஸ்டெப்ல -93/22 பிளஸ் 28/11 எழுதும். இப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்கு பாருங்க. 22 இருக்கு, இங்க 11 இருக்கு. டினாமினேட்டர் டிஃபரண்ட், பகுதி வித்தியாசமா இருக்கு. பகுதி வித்தியாசமாக இருந்தா எல்சிஎம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? 22க்கும் 11க்கும் எல்சிஎம் பார்க்கலாம். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 22, 11. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க 22 11 11ஆல டிவைட் பண்ணா இங்க 2, இது 1, மறுபடியும் 2 எடுத்துக்க 1 1 இந்த 1. அப்போ 11 into 2 equal to 22. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது? 22 வருது. அப்போ இது நம்ம போயிட்டு மாத்த போறோம் பாருங்க. -93/22
இப்ப 22ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 22 வருதோ அப்போ 1 தான். அப்போ 1 நியூமரேட்டர்லயும் 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டரும் 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அது பிளஸ் 28 by 11. 11ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 22 வரும்? 2. அப்போ 11 into 2 are 22. நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதை மல்டிப்ளை பண்ண 93 by 22 plus 56 by 22. 28 2 மல்டிப்ளை பண்ணா 56 வரும். இங்க கீழே 11 into 2 are 22. இப்ப டினாமினேட்டர் ஆர் சேம். டினாமினேட்டர் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அப்ப சமமா இருந்தா by ஒரு 22 போட்டுங்க. அப்ப 93 மேல நியூமரேட்டர் என்ன இருக்கு? -93 plus 56. இதை லெஸ் பண்ணுங்க. 93ல இருந்து 56 லெஸ் பண்ண இங்க இருந்து borrow ஆன 13. அப்ப இது 13ல 7. 37 equal -37 by 22 எழுதுறேங்க. ஆன்சர் -37 by 22. ஓகே, இப்போ இந்த கணக்கு நல்லா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நாங்க போடுற கணக்குகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிராக்டிஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதுவா இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவோட சந்திப்போம். பாய்.